மாணவரை வந்தியா வேற எதுக்கு வந்தியா? இது என்னடா வித்தியாசமா இருக்கு? கோட்டு பாட்டை திருவிட்டு வெறும் பாட்டில் கொண்டு வந்த கதையா இருக்கு. சரி, அவருக்கு அண்ணனுக்கு ஒரு ஆசை, எனக்கு மலர் மாலை அணிவித்து கோயில இறந்த மாலை எடுத்தாந்து போச்சு, அந்த பெருமையை அவரும் சேர்த்துக்கிட்டார், எனக்கு அந்த பெருமையை சேர்த்த ஆசி போட்டு வாங்கினா இப்படி வர முடியாது, குறுக்கு பாதையில் தென்னாட்டம் வருவார். கத்த நின்று தம்பி அதே தெரிஞ்சுக்கலாம், காசு போட்டு வாங்கிட்டாங்க. நிறைய ஆள் பாரு காசே இருக்காது, பூ வாடல மாடு மேய்ஞ்சிருக்கும் போல. அண்ணன் மலர் மாலை எடுத்து பெருமைப்படுத்திய அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. உண்மையிலே அவருக்கு மாலை போடணும்னு அந்த எண்ணம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாம் அமையாது, ஏன்னா மாலை ஓடுறதுக்கு பல சிறப்பு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் மாலை ஓட்டணும்னா அது ஒரு மாலை. ஓஹோ. ஒரு 3 மணி நேரம் போட்டோம்னா அது ஒரு மாலை. அது ஒரு மாலை. ஒரு 8 மணி நேரம் போட்டோம்னா அது ஒரு மாலை. ஏன்னா ஒரு 5 நிமிஷம் போட்டோம்னா அது பாராட்டு மாலை. சரி. ஒரு 3 மணி நேரம் போட்டோம்னா அது வந்து திருமண மாலை. திருமண மாலை. ஒரு 7 மணி நேரம் போட்டோம்னா உங்களுக்கே தெரியும். சுத்தமா ஆச்சரிய. இந்த மார்கழி மாசம் நிறைய பொம்பளையாக குழு 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 இருந்து மண்டையை போட்டுருக்கோம். தம்பி சீசன் இல்லாத வேற என்ன வேலை? உண்மை 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 சுத்தமா செய்வோம். ஆமா. இப்ப நம்ம என்ன நினைச்சு வருவோம் வீட்டுல இருந்து வரல, அண்டவனே மாதிரியாத்தான் இன்னைக்கு நாராத்து போய் யார் தூங்குறாங்களோ தூங்கலையோ ஊருக்காரன் நைட்டு மட்டும் அடிச்சுக்கிறப்படா, நாளைக்கு நைட்டு அடிச்சுக்கிறட்டும் எப்படியா நம்ம நாரா ஆடி இந்த காசை வாங்கிட்டு வரும், நம்ம வாங்கிட்டு வருவோம். ஆமா. இந்த ட்ரம் செட் அடிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்ன நினைப்பாங்க, அண்டவனே மாதிரியாத்தா அது தூங்கி யாராவது ஒருத்தர் செத்து போயிருக்கும் போன வரணும், அப்பதான் நம்ம போய் அதை வாசிக்க முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க நினைப்பாங்க தமிழ் நாகசிரவாதி. அவங்க நினைப்பாங்க ஆண்டவனே ஐயா கருப்பா ஏதாவது முகூர்த்த கருத்தா தேவையில்லையே அப்படின்னு ஒரு ஆளும் ஒரு தொழில வேண்டிக்கிட்டேன். இப்ப காய்கறி கடை வச்சிருக்காங்க. சரி, நீங்க சொன்னதெல்லாம் தெரியுதா? சரி. இப்ப நம்ம வந்து நினைப்பா அவங்க தொழிலுக்கு. இப்ப தப்பு வாசிக்கிறவங்க எப்படியாவது தெய்வத்துக்கு ஒண்ணு ஏதாவது ஒரு வரவேற்பு மாதிரி நாட்டாளர் அழைக்கிறது. அது அதே மாதிரி இந்த நாள் தவுள் வாசிக்கிறவங்க அவங்க ஒரு முகூர்த்த விருத்தம் கிடைச்சா அந்த விளைவு கிடைக்கணும், இல்லைன்னா திடீர்னு ஒரு மற்ற கிடைச்சாலும் தேவையில்லையே அப்படின்னு வேண்டிக்குவாங்க. ஏன் தம்பி அந்தந்த தொழில் பண்றவங்க அப்படி சொல்றாங்களே. ஆமா. அப்புறம் அந்த தொழில் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க? எந்த தொழில் அதான் அந்த 10 மணிக்கு மேல எப்படி எவ்வளவு முண்டாட்டியா வந்துடுறேன், அவங்க புருஷனை தூங்க போட்டு வந்துடுறேன். இது ஒரு வேலை நீ தைக்கிற, அது கையில நாடு மசூர் நாடா வளர்ச்சாங்க. இதெல்லாம் இத்தனை விஷயம் சொல்லி அதுக்கெல்லாம் கை தட்டுவாங்க. இப்படித்தான் உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள். உண்மையிலே இந்த பனி காலத்திலேயும் உண்மையிலே இந்த நாடகத்தை ரசிக்கணும் அப்படின்னு எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் 5 லட்சம் ரூபாய் அந்த ஆடல் பாடல் வைக்கலாம், ஒரு 3 லட்சம் ரூபாய் அந்த இது வைக்கலாம். எது வைக்கலாம்? உங்க சத்தம் தான் கேட்டு யார் சத்தம் கேட்காதவங்க பேச முடியுங்க, உங்க சௌரியத்தை பேசுங்க. அடுத்த ஆள் வராங்க, நானாடா கணக்கு நீங்க மாலை விட்டு பழக அந்த அந்த ஓம் கிரீம் மசாலா வடை உனக்கு வடை அவசியம் கிடைக்கும். மாலை ஒட்டான புராந்தி வடை வருது, உண்மையே புரியல. அது சாப்பிடலாம், அது சைவம் தானே. எனக்கு மலர் மாலை அணிவித்து பெருமைப்படுத்திய அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. யாரோ பூக்கார பொம்பளை வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்ன அந்த ஒரு மாலை மட்டும் இந்த வரைக்கும் வேற ஆளு இது வருதா என்னன்னு தெரியல. உண்மையிலே எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா புரிவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி என்று கலந்து
வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்படியை இதே துவங்குகின்ற உண்மையிலே ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் இதே மாதிரி விடிகிற வரை 4:30 மணி வரை எல்லாரும் இருந்து நல்லா கை நட்டி உற்சாகப்படுத்தி நம்ம நாடகத்தை ரசிக்கணும். 4 மணின்னு சொன்னாங்க, ஒரு அரை மணி நேரம் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்து வேண்டியது. பணி நேரம் அவங்களும் இருக்க முடியாது, பாவம் நம்மளும் இருக்க முடியாது. அதான் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அமைதியா இருந்து நாடகத்தை ரசிகர்களை தெரிவித்துக் கொண்டு பேர் வாழ்ந்த பெரியவர்களே, பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை பொறுப்படைய விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்தினை காண வருகின்ற வட்டார நாடக கலர்ச்சி மக்களை, எதிர்கால இளைஞர்களே, இலட்சுமி தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கால் சென்று மாலையில் விழுந்து விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் திண்ணை நமக்கும் திட்டமிடர்களுக்கு திருட்டு கட்டைகளே என்ன சொல்றீங்க? நிறைய கம்பெனி இருக்கு, அண்ணன் ஊருக்கு போட்டு அத்தாட்சியை தோண்டலாம் மற்றும் காட்டுவாருக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரிகளே, ஊர் பெரியவர்களே, தாய்மார்களே, டீ கடைக்காரர் அவர்களே மற்றும் கேமராமேன் அத்தனை அன்புகளே, அன்னைக்குதான் ஒரு ஊர்ல நாடகத்துக்கு போயாச்சு. சரி, ஆரம்பத்துல கூட்டம் கடுமையான கூட்டம். பப்புண்டாட்டி முடிஞ்சோன்னா பாக்குறேன் கேமரா எடுக்கிறாங்க. அந்த பனி எப்படி பனி பனி. அதனால யாரும் பொறுமையா இருந்து நாடகத்தை ரசிகன் போய் தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இதே தோழ எந்த ஊருக்கு போனாலும் தெய்வத்தை மரணாந்த இனசகாரியம் நிறைவேற அந்த ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் வாங்கி எக்கோ வைக்க முடிஞ்சா வைங்க, சிங்கிள் எக்கோ நல்லா அப்படியே இருக்கட்டும். ஒண்ணுமே செய்ய வேணாப்பா. கருணை உள்ள தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். அம்மா
கைதட்டி 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 உற்சாகப்படுத்தி அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த உனக்கு தனி பத தனி வழி நான் கட்டா வச்சு கொட்டை எனக்கு உள்வாக்கி அதனால அமைதியாக ரொம்ப சிறப்பான ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறையலாம். என்ன பிரஷரா? பிரஷர் இல்ல பிரஷர் இல்ல பிரஷர் பிரஷர். ஏன்னா இந்த நேரம் பனி நேரம் கையும் தட்ட முடியாது முடியாது. சூடான பகுதி ஒண்ணு இந்த இடம் இல்லைன்னா இந்த இடம் தான். அதனால கை வராது. கை தட்டோமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா கை தட்டினாத்தான் பிரஷர் குறைஞ்சு சொல்லிட்டாங்க. மனுஷன் படுத்தே இருந்தோம்னா இடுப்ப கிடக்கும் இடுப்ப கிடக்கும். உட்கார்ந்தே இருந்தோம்னா கால் மர மர மரன்னு கால் சூ அரிக்கிறோம். இந்த கையை எப்படி இருக்கோம்னா கை மர மர மரம் மரம். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறது தான் கை தட்ட சொல்றது. அம்மா எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி கட்டி ஜாக்கெட் மட்டும் 800 ரூபாய் தையக்கூலி கொடுத்து தச்சு 800 ரூபாயா புரிஞ்சோம்னா அம்பிட்டு வேலிக்கரை வெட்டி வெயில கடந்து சாவ தௌசண்ட்ல 32 ஓட்டை அவங்க பார்த்தா அதே ஆத்தி ஒரே ஒரு குறுப்பு சேலை சாக்கெட்டு தையக்கூலி 800 பார்த்தா கொடுத்து இந்த பெண்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து இந்த திருவிழா நேரத்துல எப்படி இந்த கும்மி கொட்டா பாருங்க. இந்த முத்துமாரி இந்த மகமாரி எல்லா தெய்வத்தை வேண்டிக்கிட்டு கொட்டா அவர் கும்மி எப்படி விட்டாங்க அப்படி பெரிய பொல்லாத புருஷனை கண்டிக்கிட்டிய அப்ப அங்கே இல்ல சண்டையத்துக்கு போயிடும். அது முறைக்கிட்டு கேட்கணும். ஒரு பேச்சுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஓ பாட்டு பாடுறப்ப அப்படி சொல்லுவாங்க. நீங்க என்ன 50 சொல்றீங்க பஞ்சவன் நாமது அப்படின்னு நம்ம கற்பனை கற்பனை சொல்றது. அதுல நம்மால ஆம்பளையால இடையில விளையாம பாரு எப்படி அவங்க ஓட்ட கட்டிக்கு கண்ண 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 கண்ணன்னு இருக்கு. நல்ல செவத்த பொம்பளையா இருக்கு யாருமே தெரியாது. அது பக்கத்துல நின்றுக்கிட்டு அது அதோட சேர்த்து ஒரு ரவுண்டு சுத்தி வருவாங்க. எப்படி ஒரு ஒத்தாச்சு கும்மி கொட்ட வாரிய வேகமா இப்படி கும்மி கொட்டி ஒரு ரவுண்டு வரையா 2ஆம் ரவுண்டு இந்த அத்தாச்சி செவத்த பொம்பளையா இருந்துச்சுல ஆமா அது இடுப்ப கிள்ளிங்க. ஐயோ அதோட அடிச்சுக்கிட்டு மண்டையை வச்சுட்டு முளைப்பாரி நடுவு ரோட்ல கிடக்கும். செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், முளைப்பாரி ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பம் ஒரு பக்கம், பூசாலி வெறும் மாதிரியே முடிப்பாரு. ஏன்டா முளைப்பாரி ஓட்டம் அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா நம்ம அளவுல அம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நிற்பாங்க. அது மாதிரிலாம் இதெல்லாம் அப்படி கரெக்டா சொல்லல. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நம்மளாம் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அப்படி சரி அந்த கேள்வி என்ன கேட்கிறேன். அட எப்படியா நானும் சிங்கப்பூர் போயிடும் ஒரு கச்சேரி வந்ததுக்கு எப்படியா போயிடும். கொரோனாக்கு முன்னால ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. சரி சரி மலேசியா போயிடும். இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எப்படியா ஆண்டவனே எப்படியா நம்ம பாஸ்போர்ட் எடுத்து போயிருவோம் அப்படின்னு மைச்சேட்டுக்காரர் அந்த அத்த மகளே என் செப்பு சேலையே உன்னை பார்த்ததுமே ஆசைப்பட்டு என்ன போல இந்த பாட்டுக்கு ரிலீஸ் பண்ணையில பெர்மிஷன் வாங்கலைன்னு. சரி எனக்கு பங்குனி உத்தரம் என் மேல கேஸ் போட்டாங்க. எப்பயாரு போட்டாங்க. சரி போட்டாங்க. மைச்சேல்காரருக்கு துணைக்கு போனேன். அதே குலை வெட்டினதுக்கு ஏன் குழாயை பிடிச்சி கட்டிட்டாங்க. எங்க ஊர்ல ஒரு மைச்சேட் இருக்கு திரு கணவதி. அவன் மொத்தமா எனக்கு திரி வச்சுட்டான் போல. அந்த ஆளு சவுண்ட கூட வச்சுட்டானே என்ன நம்ம பாட்டுக்கு அண்ணன் வந்திருக்காங்க நம்ம வந்து வந்திருக்காங்க அப்படின்னு போட்டு போனேன். ஏன் மேலே கேத போட்டு உட்கார வச்சுட்டாங்க. சரி சரி முடிஞ்சு சரி அப்படின்னு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னு பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிட்டேன். பாஸ்போர்ட் பகிர்றதுக்குள்ள கட்டி அவங்க சொன்னா அதான் எதுவும் இல்லை கேட்கணும் இதான் சின்ன கேஸ் தானே அதான் சரியா இருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் 1500 ரூபாய் வாங்கிட்டு 15 விட்டேன். அங்கே போயிட்டேன். இதுன்னா கோச்சடை அங்கே போனா அவன் சொன்னா போனா பேச்சடை அப்படின்னு உன் மேல கேஸ் இருக்கடா அப்படின்னு திருப்பி விட்டாங்க.
அப்புறம் போய் இங்க வந்து மறுபடியும் எழுதி கேஸை முடிச்சுட்டு வா வக்கீல் முடிச்சுட்டு வா அப்படின்னு 2-3 டைம் வந்து கடுப்பாயிட்டு சிங்கப்பூர் வேணா ஒரு மயிரையும் கொடுங்க இங்கேயே இருந்துடும் அப்படின்னு. சரி மறுபடிக்கும் இப்போ ஒரு வாய்ப்பு வச்சு சரி இப்போ மறுபடிக்கும் அதே மாதிரி கோச்சடைக்கு போனேன். மறுபடிக்கும் ஆமா புதுசா அப்போ இது போட்டு அப்ளிகேஷன் போட்டு அது மாதிரி கேஸ் முடிஞ்சிருச்சு. உன் பேரு ஆதார் கார்டுல கார்த்திக்னு இருக்கு. நான் அந்த இதுல கேஸ்ல எப்பயாருல கார்த்திக் ராஜான்னு இருக்கு. அதான் மாத்தினா எரிச்ச மயிரா ஒரு பாஸ்போர்ட் எடுப்போமா இல்ல பாஸ்போர்ட் எடுத்து நெருப்பு வச்சு கொளுத்துறோமான்னு கடுப்பா இருக்கு. அந்த கதையும் அந்த வேலையை விட்டு எப்படியா போயிடும். அப்படி கொத்தனாரா கொத்தனாரா நீங்க? ஆமாங்க. ஓ என்ன சொல்றீங்க? அம்மாட்ட கை தொழில் இருக்கு. கை காமிங்க. இந்த கையில போட்டு தடவா கலப்பு போட்டு கரண்ட் தடவா அப்படின்னு வேற என்ன தெரியுவா கொத்தனார் காண்டியாடுவாரு அடுத்த பொம்பாட்டியா தடவாரு. ஆமா சரி சரி அதுன்னு வந்துட்டேன். இப்ப எதுன்னு சொன்னேன் கொத்தனார் வேலைன்னு சொல்லிருந்தீங்களா? விட்டு வந்தோம்னு எப்படியா சரி எப்படியா போயிடணும் வந்துட்டேன். சரி அதனால எல்லாரும் அமைதியா இருந்து நானும் ஏன் கொத்தனார் வேலை சொன்னா ஏன் நம்ம பழசு எப்பவுமே மறக்க முடியாது. உண்மைதான். பழசை மறந்தோம்னா வாழ்க்கையில முன்னுக்கு வர ரொம்ப சிரமம். ஆனா அப்படிலாம் கொத்தனார் வேலை பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு இப்படியே நாடாத்து வந்து சேர்ந்தாச்சு. நாடகத்துக்கு வந்து சேர்ந்ததும் பெரிய விஷயம். எப்படி சொல்றிய? எல்லாரும் ஊருக்கு ஒரு நாடகம் பார்க்க போவேன். சரி அப்ப நாடகத்துல ஆர்வத்துல 15 வருஷத்துக்கு முன்னால பிரியம் நாடகம் வந்து இன்னைக்கு நைட்னா நம்ம வந்து 8 மணிக்கு 6 மணிக்கு நம்ம இடத்த பிடிச்சிருது நாடகம் பார்க்கறது. ஆமா முன்னாடி உட்காந்து 8 மணிக்கெல்லாம் தூங்க ஆரம்பிச்சுதான் முடிச்சு பார்ப்பேன். நாடகம் வந்து பாடிக்கிட்டு இருப்பாரு. சரி வாங்கடா வீட்டுக்கு போவோம். ஆர்வம் நாடகம் பார்க்கணும் மாதிரி அப்புறம் இப்படி இடையில போய் நாடகம் பார்த்து எப்படியா நம்ம நாடகத்துல சேர்ந்துடணும் அப்படின்னு ஒரு ஆளை பிடிச்சி எங்க வீட்டுல வந்து ஒரு பாடம் எழுத சொல்லி எப்படி ஒரு ஆள் நோட்டில் எழுத 15 பாடம் பண்ணினா ஆனா இப்ப ஆகி பள்ளி எப்பனுக்கு வணக்கம் பச்சை பாவாடை ஊதா பாவாடை அப்படின்னு எழுதி கொடுத்தாரு. சரி அந்த நோட்டை வச்சுக்கிட்டு மாடி மேல உட்காந்து பாட்டு போட்டுக்கிட்டேன்னா 15 பாடம் ஆனா இப்ப பள்ளி எப்பனுக்கு வணக்கம் பச்சை பாவாடை ஊதா பாடு. எங்க அப்பா என்னடா நோட்டால என்னடா பாவாடை அப்படின்னு விட்டாரு வர ஆட்டி அந்த அடி வாங்கி எப்படியா நாடகத்துல சேர்த்துறேன்னு. சரி அப்படின்னு பள்ளிப்படம் போக பார்த்தா பள்ளிப்படம் போகல. எனக்கு இந்த நாடக பைத்தியம் வந்துருச்சு. நாடக பைத்தியம் வந்தோம்னா சரி இந்த நாடக பைத்தியம் வந்துச்சு எப்படியா நாடகத்துல சேர்ந்தரணும்னு. சரி ஒரு நாள் எங்க ஊர் பக்கத்துல முத்துச்சிருப்பி நாரதர் தம்பி எங்க சொந்தக்காரே எங்க அண்ணன் பெரியம்மா மையன். ஆனா என் தங்கச்சி கல்யாணத்துக்கு பண்ணல. ஏன் பெரியம்மா மையம் நான் வருவேன். அது சரி அப்புறம் பார்த்தா கல்யாணத்துல என்ன சொன்னேன் பக்கத்தூர்ல நாடகம் முத்துக்கு என்ன பாடிக்கிருக்காப்புல. எனக்கு நாடக ஆர்வம். நானும் குந்தல் ஊரவை எனது காணோ உன் காதில் விழவில்லையா என் நெஞ்ச தொடவில்லையா பொண்ணுக்கு பூ பொட்டுந்தான் வேணும் பெண்ணாக இருந்தா அதை பறிப்பாயோ நான் அழுதுக்கு கைதட்ட நினைச்சது நன்றி. கைதட்டலாம் 30 நாள் நாடகம் ஆடுறேன். இல்லைன்னா நீ வீட்டுல சுண்டல் விட கூப்பிட மாட்டாங்க. இப்படி பாட்டு முடிஞ்ச தன்னை அறியாம அழுதுட்டு நீங்க அழுதுட்டீங்க. நாடக மேடையில ஏறி முத்துச்சிருப்பி காலில் போய் கும்பிட்டு வந்துட்டேன். கும்பிட்டு தான் அந்த ஊருக்காரன் என்ன அடிச்சு தண்ணியை போட்டாடாங்க நாடகத்தை கெடுக்கிற அப்படின்னு எனக்கு பழக்கம் இல்லை. நான் ஆர்வத்துல அழுதுட்டு போறேன்.
தனியா போட்டு நாடகத்தில் இருக்கிறேங்க. வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு எப்படியோ வந்து நாடகத்தில் வந்து சேர்ந்தாச்சு. உண்மையிலே நாளாங்க நாடகத்தில் வந்து சேர்ந்தனாலதான் உங்க மாதிரி ரசிகர்கள்னால நல்லா இருக்கு. அண்ணன் இருவையில அம்பாட்டி வீடு வாச கட்டி காரெல்லாம் வாங்கி நம்ம எந்த குறையும் இல்லை. உண்மையில இது மட்டும்தான் குறை. நானும் உடம்ப குறைச்சிருவோம்னு காலையில 5 கிலோமீட்டர் வாக்கிங் போவேன். அந்த தளவுல ஒரு போண்டா கடை இருக்கு. அங்க 3 போண்டா ஒரு காபி சாப்பிட்டு அங்க இருந்து வருவேன். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு அம்மா இட்லி அவைக்கு 16 இட்லி 3 கொத்த வடை. இதுதான் சாப்பிட உடம்பே குறையுது. நானும் குறைஞ்சுன்னு பார்த்தேன். குறைஞ்ச வாடு இல்லை. எப்படியா நாடா ஓடிக்கிட்டு இருக்கு. அண்ணே பூங்காற்றே பூங்காற்றே புறவல பூங்குயில பாத்தியா கண்ணுக்குள்ள கண்ணில் வச்சு புறவல பூங்குயில பாத்தியா பாட்டு பாடணும் பெரிய விஷயம் இல்ல. அந்த வரிகள் மறக்காம பண்ணி நானும் நாடகத்தை ஆரம்பா அமைதி அடுத்த நாடகத்தை. ஏன்னா நான் வந்த கஷ்டத்தை சொல்றேன். ஒரு ஆள்கிட்டையும் ஒரு கலை பற்று இருக்கு. அதான் ரொம்ப சிரமப்பட்டு வந்து ஆண்டங்கிற நல்லா இருக்கேன். உங்களுக்கு நாடகத்துல விருப்பம் தான் சொல்லுங்க. என்ன பீஸ் வந்து சொல்லிக் கொடுக்குற வாத்தியாருக்கு 11,000 முதல்ல பீஸ் இல்ல வார பீஸ் வர்றதா தெரிவித்துக் கொண்டே இதுவே தூங்க மற்றும் என்ன கருத்து முன்னகமாய் விளங்கக்கூடிய மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் ஒட்டம் நெக்கரைப்பட்டியில் அமைந்துள்ள 7 கிராமத்திற்கு பொதுவான அருள்மிகு செய் வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில் மகா கும்பாபிஷேக 48ஆம் நாள் மண்டலாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடிகர் அனைவரும் காண வருவதற்கு அன்புடைய நிகழும் மங்களகரமான விசுவாசம் மார்கழி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சரியாக 10 மணி அளவில் கோவில் பாக அமைந்துள்ள சிங்கார கலைக்கு இன்றைய தினம் புகழ்பெற்று நடிகை கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளியர் நாடகம் ஸ்ரீநிர்மாரிபுரம். இதில் பங்கேற்கக்கூடிய நாடகடிகள் தங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தாலும் சரி தெரியாதவர்களாக இருந்தாலும் சரி தெரியப்பட்ட கடமை. ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்றடமெல்லாம் வெற்றி முரசு ஒரு அடிப்பு சிவேந்தன் அன்பு மாமா திண்டுக்கல்லை சேர்ந்து ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் வெறுமலையிலே வேடன் வேடன் எளியமொழி உரையாடி குயிவோண்டு குயிடும் கோவிலவாணி அன்பு சோரி சென்றடமெல்லாம் வெற்றி முரசு இணையதள புகழ் கம்மங்காரை சேர்ந்து ராசாத்தி அவர்கள் வெறுமலையிலே பள்ளியாக நடித்து காத்துக் கொண்டிருக்கிறார். புராணங்களை கற்று நாடக உலகிற்கு நிகழ்ந்தானே என்று வெற்றி முரசு வரும் அன்புனார் சென்ற இடமெல்லாம் வெற்றி முரசு வரும். ரத்தத்தை சேர்ந்த உண்மையிலே நீங்க எத்தனை நாரதரை பார்க்கலாம். ஒரு ரொம்ப சிறப்பான நாரதர், எனக்கு ரொம்ப பிடிச்ச நாரதர். ஆமா, உண்மையில மத்தாள் மாதிரி சுதியை அப்படி கணக்கா வச்சு ரொம்ப சிறப்பா பாடக்கூடிய
ஒரு நல்ல சிறந்த பாடகர், நல்ல லிங்கவாடியை சேர்ந்த ஒரு நல்ல பேச்சாளி நீதிமணி அவர்கள் ரங்கமணியை நாரதராக நடிக்க காத்துக்கொண்டிருக்கிறார். உண்மையிலே நீதிமணினாலும் நீதிமணி தான், நீதிதான் பேசாப்புல, தவறா ஒரு வார்த்தையோட பேச மாட்டாப்புல. உண்மையில் ரொம்ப சிறப்பா நாடகம். நீங்க எல்லா ஊர்லயும் நாடகம் பார்த்துக்கலாம். இன்னைக்கு நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லா ஊர்லயும் வள்ளி திரும்ப நாடகம் நடக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம ஊர்ல நடக்கிறது வந்து வள்ளி திரும்ப நாடகம் இல்ல, வேற திடீர்னு வெள்ளி திருமணம் மாதிரி நடந்தாலும் நடக்கலாம். நீங்க எவ்வளவு பொறுமையா இருக்கலாம் அதுக்கு தெரியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு ஆறுமணிய கயரசு, ஆறுமணிய சக்கரவர்த்தி, அன்போனா சிகரமெல்லாம் வெற்றி முரசு பண்ணி வரும். அன்போனா யூடியூப் புகழ், பேஸ்புக் புகழ், இன்ஸ்டாகிராம் புகழ் அன்போனார் மருகாபுரியை சேர்ந்த ஜே மணிகண்டபுரம் அவர்கள் இவர்கள் ஆறுமணிய பின்பாட்டை செய்வார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய ரசிகத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். வச்சுக்கையா. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பணி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பணி துணிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூலெடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு, அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பணி துணிய போல குணம் படைத்த சின்னவனே. மாறி போன
பலே 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 கைதட்டி நன்றி அத்தனை நன்றி 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 அன்பு நம்பர் வாங்க. அன்பு அம்மா அவர்கள் பேர் சொல்லவில்லை. விஜயகாந்த் ஐயா பாடலை பாடுவதற்காக ரூபாய் 51 அன்பில் கொடுத்து பேசி வந்துள்ளார். அது மட்டும் இல்லாமல் ஒரு அண்ணன் அவரும் பேர் சொல்லவில்லை. அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி அவர்களுக்கு நன்றி நன்றி மற்றும் அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி 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 அன்பில் கொடுத்து பேசி கைதட்டி அத்தனை அன்புகளை சார்ந்து நன்றி சிறப்பாக செய்த அரசவர்கள் சார்ந்து நன்றியை தெரிந்து கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மைத்திரர் செங்கமலா வெற்றி மனசு வரும் விஜய் டிவி புகழ் அன்பு மைத்திரர் கரூரை சேர்ந்த கார்த்திகேயன் என்ற